ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னாலே நம்ம கேமலை தாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமல் நார்மலாகவே வந்து ரொம்ப நாளைக்கு ஃபுட் இல்லாமல் அண்ட் வாட்டர் இல்லாமல் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெசர்ட்டில் இருக்கிற சாண்டுக்கு ஏற்ற மாதிரி கேமல்னால மட்டும்தான் வாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து அதே மாதிரி சாண்ட் விண்ட் வந்துச்சுன்னா தன்னை தானே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கண்களை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நேச்சுரலாகவே வந்து கேமலுக்கு வந்து 3 ஐலிட் வந்து இருக்கு. ஸோ அதை வச்சு தான் தன்னோட கண்ணை வந்து அழகா பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூப்பரான ஃபேக்டோட அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும். தொழில் நிமித்தமான பணவரவு கண்டிப்பாக வரக்கூடிய பிராப்தங்கள். புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய அனுகூலமான அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான உத்தரவாதமும் மன சந்தோஷமும் தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் கோபதாபத்தில் தகாத வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருந்தால் அதை நிறுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் பொறுமையாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் காணப்படும். மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் எல்லா இடத்திலும் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலை காணப்படுவதனால் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை. கோபம் பெரிய அளவுக்கு பாதிப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் தீர்வதற்குண்டான உத்வேக பலனுடன் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்புக்குண்டான பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும். குடும்பத்திற்கு தேவையான அசைய பொருள் சேர்க்கைகளும் பயணங்களும் தொலைதூர பயணங்களும் குடும்பத்தாருக்காக உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பிரிந்திருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் மன சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பது கடகத்திற்கு மேன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபம் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் புது தொழில் அமைப்பு இடம் மாற்றங்கள் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி புதிய முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது வங்கிகள் எதிர்பார்த்திருந்தவர்கள் கடன் உதவி எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலையை காணப்பெறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வைத்து கிரகத்திற்கு ஏற்றவாறு பொறுமையாக இருங்கள். யார் எது சொன்னாலும் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். தர்க்கம் செய்வதிலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் சிலருக்காக வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த வக்காலத்தெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் துணை அல்லது துணைவியார் கூறுவதை தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்கள். வண்டி வாகனத்தில் ரிப்பேர்கள் இருந்தால் அந்த ரிப்பேரை சரி செய்து விட்டு செல்வதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலை மணி 5:59 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி சந்திராஷ்டிரமத்திற்காக பெரிதாக பயப்பட தேவையில்லை.
குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள், சந்தோஷங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம் சிலருக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தலாம். பயப்படாமல் தைரியமாக நல்ல மருத்துவர்களையும் நல்ல மருந்துகளையும் எடுத்துக்கொள்வதன் மூலியமாக குணமாவதற்குண்டான அற்புதமான நாளை கண்டிப்பாக இந்த நாள் ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை 6 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்திற்குள் வருகிறீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் தேவையில்லாத பகைகளை ஏற்படுத்தி விடுவான். நிதானத்துடன் பேசுவது நன்மை தரும். கோபத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். எப்படி இருந்த நான் இப்படி மாறிவிட்டேனே என்று அடக்கமாகவும் சாந்தியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு மாறிக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு சிவனை நினைத்து கொண்டு சிவமந்திரங்களை உச்சரிப்பது விருச்சகத்துக்கு நன்மையும் அனுகூலம் தரும். கண்டிப்பாக சாதாரண வார்த்தைகள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாம் மிக மிக கவனமாக ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் நன்மையும் தரும். இடமாற்றம் எது வந்தாலும் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபாரத்தில் புது கூட்டாளிகள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைமையாருடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது தனுசுக்கு நன்மையும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இணக்கமற்ற சூழ்நிலை காணப்படுவதில் மட்டும் சிறிது கவனமாக கொள்ளுங்கள். மற்றபடி வெளிவட்டாரம் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரியம் ஜெயம், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்விகான அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய முன்னேற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் அமைப்பில் இருந்த பெரும் கஷ்டங்கள் எல்லாம் திடீரென்று நல்லவர்களால் தீர்த்து வைக்கப்படுவதுடன் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவதுடன் சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் சந்திப்பு, புதிய பதவி போன்ற விஷயங்கள்லாம் ஏற்றத்தையும் குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தியும் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பிலெல்லாம் ஏற்றம் அனுகூலங்கள், அதிகாரிகளுடைய அன்புக்கு பாத்திரமாவீர்கள். இணக்கமான சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர பயணங்கள் வந்தால் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் காணப்படுகிறது. டெண்டர், கான்ட்ராக்ட் போன்ற இருப்பவர்களுக்கு புது தொழில் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, இரத்த வந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனை பிறகு பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனம். சாதாரணமான வாக்குவாதங்கள் பெற்றோரிடம் பெரியோர்களிடம் காணப்படுவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். புதிய உத்வேகத்துடன் எல்லா விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக எல்லா உறவுகள் விஷயத்தில் மட்டும் ஒரு கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சகலவித சக்தி எதிர்ப்புகளையும் முறியடிப்பீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு ரேண்டம் ஃபேக்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நிறைய சுவாரஸ்யமான ரேண்டம் ஃபேக்ட்ஸோட உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றேன். அல்டர்னஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.